வயசானவங்க பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் ஆசைப்படும்போது இந்த மாதிரி ஆள்லாம் பாவம். சூப்பர் இடம் இருக்குது இங்கே. ஏதோ பிரமிடு மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தது தான் லால்பாக் லேக்கா. இங்கே இவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரிஞ்சுன்னா நான் லிஃப்ட்டு கேட்காம டாக்ஸி ஈஸி பிடிச்சிடாது வந்திருப்பேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அப்துல் vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கோம். அதாவது போன வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஃப்ரீ பார்க்கும் திப்பு சுல்தானோட இதுவும் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லால்பாக்னு ஒரு ஏரியா இருக்குது, பெங்களூர் மெடிக்கல் காலேஜ். நம்ம நிற்கிறது பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். சூப்பராக இருக்குது காலேஜ் பார்க்கவே. சரி கேளுங்க, லால்பாகத்துன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நம்ம தான். நான் லிஃப்ட்டு கேட்டு போயிடலாமா இல்லை டாக்ஸி புக் பண்ணணுமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். லிஃப்ட்டு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டான். காலேஜை பாருங்கள், சூப்பராக இருக்குது. எத்தாப்பில் இருக்கிறது தான் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டராக. நான் கேள்விப்பட்டிருக்கேன், படத்துலேயே இல்லையே கேள்விப்பட்டிருக்கேன். பெங்களூரில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான பெரிய ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காலையிலே எப்படி இருக்குது, வெயில் அடிக்குது. வந்தாச்சு, இன்னும் பாதி தூரம் தான். லிஃப்ட்டு கேட்டால் நடக்க விட்றானுங்க, லிஃப்ட்டு கொடுக்க மாட்டுறாங்க. நடக்க குணமே இல்லைங்க இந்த பெங்களூர் ஆளுங்களுக்கெல்லாம். லிஃப்ட்டு கேட்டால் பார்க்குறானுங்க, சரி கொடுக்க நிப்பாட்ட தான் போகிறானுங்களோன்னு நினச்சா அப்படி சொல்கிறோன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. டென்ஷன் ஆகுது. நம்ம ஊர்லேயே அத்தனை தடவை லிஃப்ட்டு கேட்டிருக்கேன், கொடுத்துருக்கானுங்க. இங்கே என்னென்னா லிஃப்ட்டு கேட்டால் மறைச்சிட்டு போகிறாங்க. சரின்னு லிஃப்ட்டு கேட்கறத பார்த்துட்டு ஆட்டோக்காரனாவது ஆட்டோ வேணுமான்னு கேட்பான்னு பார்த்தா ஆட்டோக்காரன் அதுக்கு மேலே இருக்கான். மொத்தம் கையை காமிச்சு லிஃப்ட்டு கேட்டே நிற்கிறேன், ஆட்டோக்காரன் மட்டும் பார்த்துட்டே போகிறான். சரி லிஃப்ட்டு கேட்குறானே, ஆட்டோ தேவைப்படும் கேட்போம். நான் கேட்டால் போக மாட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், ஆட்டோ நம்ம ஊர்னா கேட்பான்ல, இங்கெல்லாம் கேட்க மாட்டேறான். என்ன ஊரோ போ. ஷபா, எப்படியோ ஃபைனலாக வந்தாச்சுங்க. இதுதான் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனா. நான் அது பேர் தெரியாமல் லால்பாக்குன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன். இதுக்கு மொத்தம் 4 கேட் இருக்கான். இவர் இந்த பைக் டாக்ஸி போனோம்ல, அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் போல இருக்குது. அடல்ட்ஸுக்கு 30, சில்ட்ரனுக்கு 10. இப்போ ஃபைனலாக டிக்கெட் எடுத்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா லால்பாக் வந்து 30 அடல்ட்ஸுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 30 அடல்ட்ஸுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு 10. இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி டூரிஸ்ட் இங்கே நிறையா கூட்டம் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட இங்கே கூட்டம் அதிகமாக இருக்காங்க. திப்பு சுல்தானில் கூட்டம் இல்லை. டிக்கெட் மேப்பில் பார்த்ததுக்கே அது அவ்வளோ பெருசு இருந்துச்சு. இது எப்படி இங்கே இவ்வளோ பெருசு இது பண்ணுவாங்கன்னு தெரியலையே, எப்படி நடக்க போகிறேன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் கன்னடத்தில் எழுதி வச்சுருக்கானுங்க, என்ன எழுதியிருக்கானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்தது தான் ஃபஸ்ட்டு கேட்டு, மெயின் கேட்டு, அதுதான் போட்டிருக்கு இதில். பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் லால்பாக் கேட் நம்பர் 1. வேணா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யூ ஆர் ஹியர். ரொம்ப இதாக இருக்குங்க. இதுக்கு எதுவும் டாக்ஸி மாதிரி இருந்துச்சுன்னா கூட அழகாக போயிட்டு வந்துடலாம். அது என்ன பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் லால்பாக் ஆகும், இது என்னன்னு தெரியல எனக்கு. பறவையின் பார்வையிலிருந்து பார்த்தா லால்பாக் வந்து இப்படி தான் தெரியுமா. இன்னும் நுழையிறோம், எனக்கு தெரிஞ்சு இவர் தான் லால்பாக்காக இருக்கணும். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இவங்க தான் இங்கே கன்னடத்தில் எழுதி வச்சுருக்கானுங்க, இவர் யாருன்னே தெரியலையே. இங்கிலீஷில் எழுதி வச்சுருந்தா டூரிஸ்ட்டு பிளேஸை இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கணும். ஏன்னா டூரிஸ்ட் எல்லாருக்கும் அவங்கள கன்னடம் புரியுமா சொல்லுங்கள்? இங்கிலீஷில் எழுதி வச்சா தான் நம்மளால் படித்து என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். ஓ சரிங்க, கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம். இங்கிலீஷில் ஆல்ரெடி இருக்குது இங்கே. டாக்டர் M.H. மாரி கௌதா. ஓ அப்போ இவர் கிடையாதா? இப்போ லால்பாக் இவர் கிடையாது போல இருக்குது. நம்ம தான் மாற்றி சொல்லிட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்குது. 2 சைடும் மரத்தை வளர்த்து வச்சு
வெயில் சுட்டரிக்குது அப்பா. இப்போ வரும்போது முடியல சுத்தமாக. அதுக்காக ஒரே ஒரு 10 ரூபா சவனப்புண்ணு வாங்கி பாதி குடிச்சிட்டு வச்சுருக்கேன். நல்ல வேலை அதையாவது வாங்கி வச்சேன். இல்லைன்னா இங்கே இருக்க வெயிலுக்கு சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மண் கல்லெல்லாம் கொட்டிருக்கு. உள்ளார பாதாம் இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்போதைக்கு வேணாம், இருக்குது கையில். இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இது சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. என்னமோ எழுதியிருக்கு வாட்சஸா. இது எத்தனையோ ஏக்கர் சொன்னாங்க, எத்தனை ஏக்கர் மறந்துடுச்சு. பாதி தூரம் போயிட்டு திருப்பி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இது போகிற தூரத்தை பார்த்தா இந்த மேப்பை பார்க்கும் போதே நமக்கு இங்கே பக்கு பக்குன்னு இருக்குது. எல்லா சைடும் பராமரிச்சிக்கிட்டு இருக்காங்க, தண்ணிலாம் ஊற்றி. ஆமாம், இங்கே அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிலாம் ஊற்றி பராமரிக்கலைன்னா அவ்வளோதான், காலி. நான் சூப்பராக இருக்க இடம். இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஏன் வெறும் 30 ரூபா வாங்குறாங்கன்னு தெரியல. பட் ஆமாம், நடக்க விட்றாங்களே, அதுக்காக தான் 30 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த மரம்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக. இது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸு. வெளிலேருந்து பார்க்கும் போதே, சில இடம்லாம் வெளிலேருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்னு. ஆனால் இந்த ட்ரீ பார்க்கை பற்றி கேட்காதீங்க. ட்ரீ பார்க்கு நான் போகும்போதே நினச்சேன், என்னடா அது ஏதோ ஒரு சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே வச்சுருக்கானே தெருவுக்குள்ளே, இது எதுவும் டூரிஸ்ட் பிளேஸா இல்லை வெறும் நார்மல் ஏரியாவான்னு தெரியலையேன்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு. வா, இது நல்லா இருக்கு. தண்ணிலாம் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி எதுவுமே விட மாட்டாங்க போல இருக்குது. இந்த அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கேட்டுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. தெரிஞ்சு அது ஒரு கேட்டுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 கேட்டுன்னு சொன்னேன்னா அதில் அது ஒரு கேட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வெயில் தாங்கலை. சரி, இப்போ முடிஞ்சவங்க, இப்போ அடல்ட்ஸு எல்லாம் வந்துடுறாங்க. கொஞ்சம் வயசு பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ வயசானவங்க பார்க்கணும், சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படும்போது இந்த மாதிரி ஆள்லாம் பாவம். நல்ல வேளை ஒரு தமிழ் தெரியாதனால நம்ம அப்புறம் காமிச்சு பேசுகிறோம். இல்லைன்னா அழகாக இருக்குன்னு ஒரு வண்டி வச்சா ஹோண்டா, அவர் பாட்டுக்கு வந்துட்டு அந்த வண்டி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ன ஒரு 100 ரூபானே வச்சுப்போமே, இவ்வளோ இப்படி இடத்த சுற்றி காட்டு 100 ரூபா ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு வண்டி ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு வச்சு வாங்கி சுற்றி காமிக்கலாம். வெறும் 30 ரூபா வாங்கிட்டு நடக்க விட்றானுங்க 30 கிலோமீட்டருக்கு. நானும் திரும்பிடலான்னு நினைக்கிறேன். போக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது கண்ணில். பாதி பேர் இப்போ தான் கடை போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் ஓப்பனிங்கில் 9:30க்கோ 9 o'clock தான் ஓப்பனிங். இப்போ மணி 10:15 ஆகுது. அதனால் இப்போ தான் எல்லாம் கடை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய படி எப்படி ஏறுறது? அவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் தான் அவனு வேறு வழி இல்லை. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். இன்னும் ஜூ இருக்குது, ஏதோ பந்திரநாத்தோ ஏதோ பேர் சொல்கிறாங்க, வாங்கினே நுழைய மாட்டேங்குது. இதெல்லாம் கன்னட பேராகவே வச்சுருக்காங்க. இன்னும் ஜூ போகணும், அப்புறம் பெங்களூர் ஃபோர்ட்டு போகணும், பெங்களூர் பேலஸ் போகணும், 3 இந்த இடத்துக்கெலாம் போகணும். அதெல்லாம் இன்னும் வீடியோவில் கவர் வேறு பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எல்லா இடத்தையும் நீங்கள் பெங்களூரே வராமல் பெங்களூரை பார்த்த மாதிரி. நல்ல வேலை நிழலாவது இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே சேராவது போட்டு உட்கார வைக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்கான். இங்கே இவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரிஞ்சுன்னா நான் லிஃப்ட்டு கேட்காம டாக்ஸி பிடிச்சிட்டாவது வந்திருப்பேன். அங்கேருந்து 2.5 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டர்லாம் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்கும், 3 கிலோமீட்டரு நடந்து வந்து இங்கே வந்தால் இங்கே 30 ரூபா வாங்கிட்டு 30 கிலோமீட்டர் நடக்க விட்றோம். எப்போ அப்படியே அந்த படியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். மேலே ஏதோ ஒரு கடை இருக்குது, அங்கே ஏதாவது ஒரு ஜூஸை வாங்கி வச்சுப்போம். இங்கே ரொம்ப நல்லா அமைதியாக இருக்குங்க. பார்த்தாலும் குருவி சவுண்டு கிச்சின்னு அமைதியாக நல்லாயிருக்கு. குறைஞ்சது 50-60 படியாவது இருக்கும். ஒரு இடத்த கவர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு செப்பரேட் வீடியோவாக வரும். லால் பகத் பொட்டானிக்கல் கார்டன்.
வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல வேலை இந்த படியை பார்த்து பயந்து பாதியிலே போகாமல் இருந்தேன். மேலே ஏறினோடனே ஷாக்கு. நல்ல வேலை, நல்லா இருக்குது இந்த இடம். வியூ சூப்பராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அழகாக இங்கே எங்கேயாவது உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த கடைக்காரன் நின்றுட்டு எப்படி வழி வெளில போகணுன்னு கேட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிடணும். லால் பகத் பொட்டானிக்கல் கார்டன் யார் உரிமையாளர்லாம் தெரில, யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், இங்கே ஒரு காரோ இல்லை ரெண்டல் கார் மாதிரி ஏதாவது வைங்க, பைக்கோ. இவ்வளோ தூரம் இன்னும் போகணும், அவ்வளோதும் போகணும். நான் பாதி தூரம் வந்ததுக்கே இப்படி மூச்சு வாங்குது. ஒரு பைக் மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர டூரிஸ்ட் எல்லாருக்குமே பாய்கிட்ட வாங்கிட்டு ஒரு கொக்கோகோலா வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கும். எக்ஸிட்டை ரைட் எடுத்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போனால் எக்ஸிட் வந்துடுமா. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு தோணுச்சு, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டின்னு, இந்த பாதாம் பால் இந்த கிளாஸில் தராங்க. அது எதனாலன்னு தெரியுமா? எதனாலனா இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடத்துல எப்படியும் ஒரு எத்தனையோ ஏக்கர் இருக்கும். இவ்வளோ பெரிய இடத்துல சரௌண்டிங்ஸில் ஒரு சின்னதாக கடை வச்சுருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் கொடுத்தோம், இந்த 7up சின்ன பாட்டிலு, இப்போ கொக்கோகோலா சின்ன பாட்டில் கொடுத்தோன்னா அதெல்லாம் வந்து குடிச்சிட்டு பேலன்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி பேக்கில் வச்சுக்கலாம், சைடில் வச்சுக்கலாம், எங்கேயாவது போகிற வெளில குடிச்சிக்கலாம், வேணுங்கிறப்ப எடுத்து குடிச்சிக்கலாம். நம்மளுக்கு போதும்னா அதை குடிச்சிட்டு மீதி வச்சிடலாம். அப்படிங்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இது டின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணால் அதை திருப்பி க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணோன்னா கம்பல்சரியாக குடிச்சே ஆகணும். குடிச்சோன்னா உடனே காலி ஆகிடும். மறுபடியும் நம்ம அடுத்த கடையை தாண்டி போகும்போது தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் அதே கடையில் இதே மாதிரி டின்னு பாதாம் பால் இது தான் வைப்பான். மறுபடியும் அங்கேருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். சின்ன கடையே இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தது தான் லால் பக் லேக்கா. வாடி, தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கேட்டு ஓனாக போய்கிட்டே இருக்குது. உள்ளார போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்படியே போயிட வேண்டியதான். எங்கேயாவது தொலைஞ்சிரும் போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஜோடியாக உட்காந்துருக்காங்க. அது வேறு டென்ஷன் ஆகுது. வெல்கம் போகிறப்பயா எல்லாம் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்த கேட்டு வந்து வெஸ்ட்டு கேட்டா, நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1 2 3 4ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்த கேட் வந்து கேட் நம்பர் 4. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.